ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். இன்று 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. நாளை மறுநாள் அதே பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக இன்று கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. 2 நாட்களுக்கு வெப்பம் குறைந்து காணப்படும். அதன் பிறகு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் கேரளாவில் வருகிற 27ஆம் தேதி தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு தமிழகத்தில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆறாக மாறிய ரோடுகள், நீச்சல் அடித்து கண்டனம். மழைநீரில் தடுமாறி விழுந்த வாகன ஓட்டிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கனமழை பெய்தது. ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் செல்லும் சாலை, பாகலூர் சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஆறு போல மாறின. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் வெள்ளத்தில் சிக்கி தடுமாறினர். சிலர் நிலை தடுமாறி விழுந்தனர். பாகலூர் சாலையில் ஆறு போல மழைநீர் பாய்ந்த நிலையில் அதில் ஹோசூரைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் நீச்சலடித்து திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். அவர் கூறும்போது, ஹோசூர் வளர்ச்சிக்கு 1500 கோடி ரூபாய் திமுக அரசு ஒதுக்கியதாக இங்குள்ள எம்எல்ஏ பிரகாஷ் சொல்கிறார். ஆனால் எந்த வளர்ச்சியும் செய்யவில்லை. இந்த சாலை பல ஆண்டுகளாக இப்படியேதான் இருக்கிறது. நீச்சலடித்து மீன்பிடிக்கும் அளவுக்கு தண்ணீர் ரோட்டில் தேங்குகிறது. வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிரான மனுக்கள் மீது இன்று விசாரணை. வக்ஃப் திருத்த சட்ட மசோதா பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 5ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதலுடன் சட்டமானது. அந்த சட்டத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் திமுக, தவேக தொண்டு நிறுவனங்கள் சார்பில் 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் ஏப்ரல் 17ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது 5 மனுக்கள் மட்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. தொடர்ந்து மே 15ஆம் தேதி மீண்டும் விசாரித்த நீதிபதிகள் இடைக்கால உத்தரவு குறித்த விசாரணைக்காக இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதன்படி வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிரான மனுக்கள் மீது இன்று விசாரணை நடக்கிறது. தலைமை நீதிபதி கவாய், அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு வழக்கு விசாரணை நடக்கிறது. விசாரணை முடிவில் வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொழியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்த முயற்சி, தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார். அப்போது பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதலே செயற்கை நுண்ணறிவு குறித்த கல்வி வழங்கப்படும் என அறிவித்தார். இது குறித்து அவர் கூறியதாவது, உலகில் மிகவும் வேகமாக செயற்கை நுண்ணறிவு தனது தடத்தை பதித்து வருகிறது. இந்த ஆண்டு முதலே இந்திய பள்ளி குழந்தைகளை செயற்கை நுண்ணறிவு கல்வியுடன் இணைக்க நாம் முயற்சிக்க வேண்டும். எனது வயதுக்கு ஏற்ற செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பாடப்புத்தகங்களை தயாரிக்குமாறு கல்வியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு தேவை படிப்படியான சீர்திருத்தம் அல்ல, அதிவேகமான முன்னேற்றம். இதற்கு செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பத்தை இந்திய மொழிகளுடன் இணைப்பது அவசியம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு படித்த பீகார் மாணவி ஜியா குமாரி
தமிழ் பாடத்தில் 93 மதிப்பெண் பெற்றதை பாராட்டுகிறேன். மொழியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்த முயற்சிப்பவர்களின் கண்களை ஜியா குமாரி திறந்திருப்பதாக தர்மேந்திர பிரதான் தமிழக அரசை மறைமுகமாக சாடினார். இந்தியா என்ன தர்ம சத்திரமா? அகதிகள் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் காட்டம். விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய செயல்பாடுகளுக்காக இலங்கையைச் சேர்ந்த ஒருவரை 2015 தமிழக கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை காலம் முடிந்த பின் அவரை நாடு கடத்தவும் இடைப்பட்ட காலத்தில் அவரை அகதிகள் முகாமில் தடுப்பு காவலில் வைக்கவும் உத்தரவிட்டது. இச்சூழலில் தம்மை இந்தியாவிலேயே வசிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார். விடுதலை புலிகள் சார்பில் போரில் தாம் ஈடுபட்டிருப்பதால் இலங்கைக்கு சென்றால் கைது, சித்திரவதையை எதிர்கொள்ள நேரிடும் என மனுதாரர் கூறியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் தீபங்கர் தத்தா, வினோத் சந்திரன் அமர்வு விசாரித்தது. அப்போது நீதிபதிகள் இந்தியாவிலேயே தங்கிக் கொள்ள உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என கேட்டனர். இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இந்தியாவில் வசிப்பதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது. உலகம் முழுவதில் இருந்தும் அகதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு இந்தியா ஒன்றும் தர்மசத்திரம் கிடையாது. ஏற்கனவே நாங்கள் இங்கு 140 கோடி மக்கள் தொகையுடன் போராடி கொண்டிருக்கிறோம் என நீதிபதிகள் கூறினர். இலங்கையில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மனுதாரரின் வக்கீல் சொன்னபோது, அப்படியென்றால் வேறு நாட்டுக்கு போக வேண்டியதுதானே என நீதிபதி கேட்டார். சமீபத்தில் இதே போன்ற கோரிக்கையுடன் முறையிட்ட ரோஹிங்யா அகதிகளின் கோரிக்கையை சுப்ரீம் கோர்ட் நிராகரித்து நாடு கடத்த உத்தரவிட்டது. தென் மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட வேண்டும். திருமாவளவனுக்கு மாசேக்கள் அழுத்தம். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து அறிவித்து வருகிறார். இதற்கு அக்கட்சி நிர்வாகிகள் சிலர் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். பாரதிய ஜனதாவை வீழ்த்த திமுக கூட்டணியில் நீடிப்பது அவசியம் என திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்தி வருகிறார். இந்நிலையில் கட்சியை பலப்படுத்த பல்வேறு மாவட்டங்களில் திருமாவளவன் சுற்றுப்பயணம் செய்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார். அப்போது திமுக கூட்டணியில் போட்டியிடுவது உறுதி என்றாலும் இம்முறை அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என திருமாவளவனுக்கு மாவட்ட செயலர்கள் அழுத்தம் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் கூறியதாவது: விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்த போதே கூட்டணியில் 10 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட்டது. அப்போது இருந்ததை விட தற்போது கட்சி பல்வேறு ஊர்களில் வலுவாக கட்டமைக்கப்பட்டு உள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விசிக்கு 6 தொகுதிகள் வழங்கப்பட்டன. 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருப்பதுடன் பானை சின்னத்தை தேர்தல் கமிஷன் ஒதுக்கியுள்ளது. இதனால் பானை சின்னத்தை மக்களிடம் எடுத்து செல்லும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். எனவே 2026 சட்டசபை தேர்தலில் 12 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணியில் கேட்டு பெற வேண்டும். அதில் 4 பொது தொகுதிகளாக இருக்க வேண்டும். குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலங்களில் கட்டாயம் போட்டியிட வேண்டும் என திருமாவளவனிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதற்கு எந்தெந்த பகுதிகளில் கட்சி வலுவாக உள்ளது, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பட்டியலை திருமாவளவன் கேட்டுள்ளார். வரும் தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிகமான தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டு வெற்றி பெறும். அதற்கான ஏற்பாடுகளில் தற்போது கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் என அவர்கள் கூறினர். சாயக்கழிவு தொட்டியில் விஷவாயு தாக்கியது, 2 தொழிலாளர்களுக்கு சோகம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கரைப்புதூரில் சாய ஆலை செயல்பட்டு வருகிறது. அங்கு சாயக்கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் 5 தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். தொட்டியில் இறங்கிய தொழிலாளர்களை விஷவாயு தாக்கியதாக கூறப்படுகிறது. ஒருவர் பின் ஒருவராக தொட்டியில் மயங்கி விழுந்தனர். அவர்களை ஆலையில் இருந்தவர்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். அதில் சுண்டமேடு பகுதியைச் சேர்ந்த சரவணன், வேணுகோபால் இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். அவர்களது சடலத்தை பார்த்து உறவினர்கள் கதறிய காட்சி நெஞ்சத்தை உறைய வைத்தது. இந்த சம்பவத்தில் மேலும் 3 பேர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பூர் அருகே விஷவாயு தாக்கி 2 இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.